சிவாய நம திருச்சிற்றம்பலம். நமது சிவ அன்பே சிவம் அறக்கட்டளையில் பயணம் செய்யும் அனைத்து அடியாருக்கும் இனிய வணக்கம். இன்றைய சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் பிருண்டாஷி சார் அவர்களை குருவின் சார்பாக வருக வருக என்று வரவேற்கிறேன். சார், நீங்க டாபிக் சொல்லி ஸ்டார்ட் பண்ணலாம். வணக்கம். இன்றைய டாபிக் பணமும் தொழிலும் அப்படின்னு ரொம்ப நம்ம பண விஷயத்திலேயே போயிட்டு இருக்கோம். ஏன்னா போன டாபிக் பணமும் மனமும்னு ஒரு டாபிக் திடீர்னு கொடுத்துருந்தோம். ஸோ நம்ம வேற வேற உளவியல் ஆன்மீகம் இது பத்தி பேசினாலும் இது அந்த உளவியல் சம்பந்தமா பணமும் மனமும் எப்படி இயங்குது, அது உளவியலா அப்படின்றத பத்தி நம்ம ஒரு உரை கொடுத்துருந்தோம். ஸோ அதை தொடர்ந்து சரி அது அதன் சார்பிலேயே பணமும் தொழிலும் இல்லை உளவியலும் கூட எடுத்துக்கலாம். பணம், தொழில், உளவியல் இது எப்படி இயங்குது அப்படின்ற ஒரு சிறிய ஒரு ஆய்வுக்குள்ளேயும் ஒரு சிறிய பார்வைக்குள்ளதான் நம்ம போறதுக்காக தான் இந்த தலைப்பை கொடுத்துருக்கோம். தொழில் சார்ந்து பணம் எப்படி இயங்குது, பணம் விட தொழில் சார்ந்த உளவியல் அப்படின்றது என்ன அப்படின்றத பத்தி ஒரு சிறிய ஆய்வுக்குள்ளதான் ஒரு உரைக்குள்ள நம்ம போறோம். பொதுவா பணத்துக்கும் தொழிலுக்கும் எப்படி சம்பந்தம்னா, நம்ம அதிகாலம் தொட்டு முற்காலத்திலேயே நம்ம பணம் யாருக்கிட்ட இருக்கும்னா அரசர்கிட்ட இருக்கும். அது பார்த்து அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா வியாபாரி கிட்ட இருக்கும். தொழில் செய்யறவங்ககிட்ட, வியாபாரம் செய்யறவங்ககிட்ட தான் இருக்கும். மற்றவங்ககிட்ட ஒரு பெரிய பணம் இருக்காது. ஒரு தலைவர்களையோ ஒரு நிர்வாகம் பண்றவங்களையோ இல்ல ஒரு அரசர்கிட்ட தான் இருந்தது. ஸோ அந்த வகையில வியாபாரம், தொழில் அப்படின்றத ஒட்டி எப்பயுமே பணம் பின்தொடர்ந்தே வருது. அந்த பெரும் செல்வம் பணம் அப்படின்றது ஒரு ஆட்சியாளர் அரசரா இருக்கிறவங்க, அதுக்கு அடுத்து அந்த அரசர் கூட மக்களை நிர்வகிக்க, நாட்டை நிர்வகிக்க தான் அந்த பணம் தேவைன்றது. ஸோ அதை தாண்டி பணம் நிறைய வச்சிருந்தவங்க, பெரும் செல்வம் வச்சிருந்தவங்க யாருன்னா வியாபாரிகள். ஸோ அந்த வகையில தொழில் அப்படின்னாலே கூட பணமும் பெரும் செல்வமும் கூட சேர்ந்து வந்துருது. அது ரெண்டுமே பிரிக்க முடியாதுதான். ஸோ அந்த வகையில இப்போ இந்த காலத்துல பாத்தீங்கன்னா பணம்ன்றது எல்லாருக்குமான ஒரு தேவை ஆயிப்போச்சு. அந்த செல்வம் வேணும்ன்றது, ஒரு பணம்ன்றது ஒரு நுகர்வு கலாச்சாரம், ஒரு உலகியல், ஒரு குளோபலைசேஷன், ஒரு அதுல பணம்ன்றது எல்லாருக்குமான தேவை ஆயிப்போச்சு. பணம்ன்றது இவங்க தான் இல்லாம எல்லாருமே பணம் சம்பாதிக்கணும்ன்ற ஒரு விஷயத்துக்குள்ள வந்துடுறாங்க. ஸோ அந்த வகையில தொழில், அந்த 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 தொழில் எப்படி இயங்குது ஒரு சமூகத்துல, ஒரு தனி மனித உளவியலுக்குள்ள, அது எப்படி ஒரு தொழிலுக்குள்ள போறாங்க, அது எப்படி அந்த தொழிலை தொடர்ந்து செல்வம் வருது அப்படின்றத நம்ம சும்மா ஒரு பார்வையா பார்க்கலாம். பொதுவா பாத்தீங்கன்னா தொழில் அப்படின்றது அதுவும் நம்ம ஒரு தொன்று காலம் தொட்டு அந்த தொழில் செய்யறதுன்றது ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கான ஒரு செயலா இருந்து வந்து எல்லாருமே தொழில் செய்ய மாட்டாங்க. ஒரு குறிப்பிட்ட குழு இல்ல குறிப்பிட்ட குடும்பம் இல்ல குறிப்பிட்ட ஒரு மக்கள் தான் அந்த தொழிலுக்குள்ள, வியாபாரத்துக்குள்ள ஈடுபட்டாங்க. ஏன்னா அதுக்கு பின்னாடி ஒரு குறிப்பிட்ட உளவியல் இயக்கம் இருந்தது. அது அவங்க வேணுட்டே முடிவு பண்ணி செய்யல. பொதுவா ஏன்னா நம்ம அந்த வேறு வேறு சமூக மக்கள், வேறு வேறு குணம் கொண்டவர்கள், வேறு வேறு தொழில் செய்யறவங்க அப்படின்றதும் அதுக்கு பின்னாடி ஒரு உளவியல் இயக்கம் தான் அதை தொடர்ந்து கொண்டு வருது. அந்த பிசினஸ், அந்த வியாபாரம்ன்றதுக்கு பின்னாடி அந்த மனிதர் தனி மனிதமோ இல்ல ஒரு சமூகமோ அதற்கு பின்னாடி ஒரு தீவிர உளவியல் தன்மை இயங்குது. ஸோ அந்த வகையில தொழில் அப்படின்றது ஒரு பிசினஸ் பண்றவங்க, ஒரு வியாபாரம் செய்யறவங்களுக்கு பின்னாடி இருக்கிற உளவியல் என்னன்னா, முக்கியமா அவங்க அவங்க ஒரு எமோஷனல் சார்ந்த பீப்புளா இருப்பாங்க. உணர்வு சார்ந்த, அதாவது உணர்வு மேலிட்ட ஒரு தன்மை கொண்டவங்க தான் பொதுவா தொழிலுக்குள்ள வராங்க. அவங்க தான் அந்த தொழிலை இயல்பா செய்ய முடிஞ்ச விஷயமா இருக்கு. ஏன்னா தொழிலே பாத்தீங்கன்னா அதாவது ஒரு ஒரு நம்பிக்கை, ஒரு மகிழ்ச்சி, கொடுக்கல் வாங்கல், அதாவது ஷேரிங், நம்ம கிட்ட இருக்கிறத கொடுக்கறது, வாங்குறது. அந்த ஷேரிங் பாத்தீங்கன்னா உணர்வின் அடிப்படையில தான் இயங்குது. வேறு வேறு தொழில்கள் இல்ல ஒரு போர் வீரரா இருக்கிறவனோ இல்ல வேறு மாதிரி ஒரு கல்வி விஷயமா இருக்கிறவங்களோ இல்ல வேறு ஒரு சேவை செய்யற, ஒரு வேலை செய்யறவங்களா இருக்கிறவங்களோ அப்படி இல்லாம தொழில்ன்றது
ஒரு ஷேரிங், அதாவது ஒரு பகிர்ந்தளித்தல். அந்த பகிர்ந்தளித்தல் மூலமா ஒரு நன்மை, அந்த பகிர்ந்தளித்தலுக்குள்ள ஒரு நம்பிக்கையும் ஒரு மகிழ்ச்சியும் ஒரு ஹாப்பினஸும் இருக்கு. அது பாத்தீங்கன்னா அதனுடைய அடிப்படை தன்மையே எமோஷனல் இயக்கம் தான். ஸோ அந்த வகையில இந்த தொழிலுக்குள்ள உள்ள போறவங்க பாத்தீங்கன்னா அவங்களுக்கு டாமினண்டா உணர்வு தன்மை, எமோஷனல் தன்மை ஒரு டாமினண்டா இருக்கும். அவங்க தான் தொழிலுக்குள்ள போக முடியும். அவங்க தான் தொழில் செஞ்சாலும் ஒரு சிறப்பா வரும். ஸோ அந்த வகையில நம்ம ஒரு தொழிலுக்குள்ள போறவங்க அவங்க கவனிக்க வேண்டியது ஒரு எமோஷனல் பிளஸ் எமோஷனல் என்னன்னா ஒரு மனிதர் ஒரு தனி மனிதருக்குள்ளேயோ இரண்டு மனிதருக்குள்ளேயோ ஒரு குழுவோ ஒரு சமூகத்துக்குள்ளேயோ ஒரு உணர்வு பரிமாற்றம், அதாவது ஒரு சுதந்திரமா ஃப்ரீயா ஒரு மகிழ்ச்சியா ஒரு எப்போதும் ஒரு உணர்வு பரிமாற்றத்துக்குள்ள இருக்கிற ஒரு தன்மை தான், அந்த தன்மைக்குள்ள இயங்குற ஒரு தன்மை தான் வியாபார தன்மையும். அந்த உணர்வு பரிமாற்றம் வழியா அண்டர் கிரவுண்ட்ல ஒரு வியாபார தன்மையும் இயங்கிக்கிட்டே இருக்கும். அந்த ஒரு எமோஷனல் மேனேஜ்மெண்ட், அந்த எமோஷனல் ஷார்ப்னஸ் இருக்கிறவங்க தான் அந்த தொழிலுக்குள்ள போக முடியுன்றது ஒரு அடிப்படையான ஒரு உளவியல் தன்மை. ஸோ அந்த வகையில நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த எமோஷனல் ஷேரிங்ல இன்னொருத்தங்களுக்கு நம்ம என்ன கொடுக்குறோம்னா ஒரு நம்பிக்கை. ஒரு வியாபாரத்திலேயே ஒரு பொருளை நம்ம கொடுக்கும்போது வெறும் பொருளை கொடுக்கல, அந்த பொருள் சார்ந்த அவங்களுக்கு தேவைக்கான ஒரு நம்பிக்கையை கொடுக்குறோம். பிளஸ் அந்த பொருள் சார்ந்த பயன்பாட்டின் பின்னாடி இருக்கிற ஒரு மகிழ்ச்சியை நம்ம ஷேர் பண்றோம். ஸோ அது வெறும் வியாபாரம் மட்டும் இல்லாம நம்ம இன்னொருத்தவங்களுக்கு கொடுக்குற ஒரு நம்பிக்கையாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கு. அது ஒரு எமோஷனல் டாமினண்டா இருக்கிறவங்க மட்டும்தான் அதை செய்ய முடியும். ஸோ அந்த வகையில இந்த தொழில் தன்மைக்குள்ள போறவங்க இந்த ஒரு தளத்துல இருந்து தான் இயங்குவாங்க. பொதுவா அவங்களுக்கு பாத்தீங்கன்னா தொடர்ந்து அந்த தொழில் தன்மையில ஒரு மேலோங்கி வர்றது எப்படின்னா அவங்களுக்குள்ள ஒரு ஒரு டீம், ஒரு கூட்டுத்தன்மை இருக்கும். ஒரு தொழில் இயக்கமே பாத்தீங்கன்னா ஒரு தனித்தன்மையா இயங்க முடியாது. அவங்க ஒரு டீமுக்குள்ள ஒரு குழுவா செய்யற மாதிரி தான் இருப்பாங்க. தொழிலாளர்கள் பார்த்தா அந்த பிசினஸ் பண்றவங்களே பாத்தீங்கன்னா ரொம்ப சுலபமா ஒரு குழுவா மாறுவாங்க. ஏன்னா அந்த குழுவா மாறுறதுக்கும் அடிப்படை தன்மை இன்னொரு தன்மை என்னன்னா அதுவும் பாத்தீங்கன்னா ஒரு எமோஷனல் கனெக்ஷன் தான், ஒரு கனெக்டிவிட்டி தான். அந்த வகையில தொழில் செய்யறவங்க பார்த்தாங்கன்னா தன்னுடைய கூட தன் நிறுவனத்துல வேலை செய்யறவங்களா இருந்தாலும் சரி, இல்ல தன்னுடைய வியாபாரம் செய்யறவங்க வாங்குறவங்களா இருந்தாலும் சரி, இல்ல தன்னுடைய தொழிலுக்கு துணையா இருக்கிறவங்களும் சரி, அவங்க கூட எப்பயுமே ஒரு கூட்டு மனப்பான்மை, ஒரு குழு மனப்பான்மையோட செயல்படுற ஒரு தன்மையா இருப்பாங்க. ஜெனரலா நம்ம பார்ப்போம், சில பேர் எப்பயுமே ஒரு இண்டிவிஜுவலா இயங்குவாங்க. தன்னுடைய தனித்தன்மைய பெருசா நினைப்பாங்க. தன்னுடைய அறிவோ இல்ல தன்னுடைய உடல் திறமையோ அதை பெருசா நினைக்கிறவங்க பொதுவா அவ்வளவு சீக்கிரம் ஒரு குழு தன்மைக்குள்ள போக மாட்டாங்க. இந்த குழு தன்மைக்குள்ள போறவங்க எப்படின்னா ஒரு எமோஷனல் பேக்ரவுண்ட்ல இயங்குறவங்க, அதை எல்லாத்தையும் தனக்கு இருக்கிறத எல்லாருக்குள்ளயும் பகிர்ந்து கொள்ளுகிற ஒரு தன்மை இருக்கிறவங்க தான் அந்த குழு தன்மையில போவாங்க. ஸோ அந்த வகையில அந்த டீம் மென்டாலிட்டி, அந்த குழு தன்மை உள்ளவங்க அதை தாண்டி அவங்க பொதுவா ஒரு கம்யூனிகேட் பண்றவங்களாவும் இருப்பாங்க. அதாவது ஒரு ஷேரிங், அதாவது ஒரு விஷயத்த மற்றவங்களுக்கு அதை கன்வே பண்றதுல ஒரு ஸ்கில்டா இருப்பாங்க. எப்பயுமே ஒரு கம்யூனிகேஷன் மோட்ல இருப்பாங்க. எதையுமே தனக்கு தெரிந்ததோ தனக்கு உணர்ந்ததையோ, முக்கியமா எப்படி உணர்றோம் அப்படின்றத மற்றவங்களுக்கு கம்யூனிகேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா வியாபாரமே பொதுவா ஒரு மார்க்கெட்டிங்கினுடைய பேக்ரவுண்டே அப்படிதான். தான் எதை ஃபீல் பண்றோம், தான் எதை நம்புறோம், அதை விட ரொம்ப பலமா மற்றவங்களுக்கு கம்யூனிகேட் பண்ற ஒரு தன்மை இருக்கும். இயல்புலயே அவங்க தாங்கிட்ட தான் உணர்றதை, தான் அறிந்ததை, அதை விட முக்கியமா தான் உணர்ந்ததை கம்யூனிகேட் பண்ணுவாங்க. ஸோ அந்த வகையில அந்த வியாபாரம் தொழிலுக்குள்ள போறவங்களுக்கு அந்த ஒரு தன்மை இயல்புலயே இருக்கும். நம்ம அதாவது தொழில் செய்வதற்கான ஒரு உளவியல் பின்புலம் எப்படி இருக்குன்றதை பத்தி தான் நம்ம சொல்லிட்டு இருப்போம். இன்னொரு வகையில அவங்க ஒரு அந்த உணர்வு, அதாவது தான் ஃபீல் பண்றத கம்யூனிகேட் பண்ணும்போது ஒரு இன்ட்ரெஸ்டிங், ஒரு இனிமைத்தன்மை இருக்கும். இந்த கம்யூனிகேட் பண்றவங்களுக்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு என்ஜாய், ஒரு ஜாய் இருக்கும். ஜஸ்ட் அவங்க ஏதோ ஒரு விஷயம் கம்யூனிகேட் பண்றாங்க, ஏதோ சப்ஜெக்ட்னு இல்லாம அந்த கம்யூனிகேஷன்லயே ஒரு இன்ட்ரெஸ்டிங், ஒரு ஜாய், ஒரு இனிமைத்தன்மை இருக்கும். ஸோ அதுவும் நம்ம முக்கியமா இந்த தொழில் அப்படின்ற வரும்போது நம்ம அதையும் பார்க்கணும்.
அதை தாண்டி பாத்தீங்கன்னா பொதுவுல அவங்க கிட்ட இயல்புலயே பொருள், பணம் இது சார்ந்த நிர்வாகத்தன்மை இயல்பிலேயே இருக்கும். அந்த தொழில் செய்யறவங்களுக்கு இல்ல அந்த பொதுவா மற்ற வேறு தன்மை, அந்த உடல் சார்ந்த தன்மை இயங்குறவங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு மக்களை நிர்வகிக்கிறதோ இல்ல ஒரு குழுவை வழி நடத்துறதோ அந்த தன்மைன்றது வேற. இவங்களுக்கு பாத்தீங்கன்னா தன்னை சுத்தி இருக்கிற பொருளோ இல்ல அந்த செல்வமோ அந்த பணத்தையோ இயல்பிலேயே ரொம்ப திறமையா நிர்வகிக்கும் தன்மை அவங்களுக்குள்ள இயல்பிலேயே இருக்கும். அப்படி ஒரு இயல்பு தன்மை உள்ளவங்க தான் பொதுவா தொழிலுக்குள்ள போறவங்களா இருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு இந்த உணர்வின் பின்புலத்துல இயங்குறவங்க தான் அந்த தொழிலுக்குள்ள போவாங்க. அவங்களுக்கு அதை தாண்டி ஒரு சிறப்பான தன்மை என்னன்னா ஒரு ஆளுமை தன்மை, ஒரு பர்சனாலிட்டி பிளஸ் ஒரு தலைமை தன்மை. ஒரு எந்த ஒரு விஷயத்தையும் ஒரு தன் கைக்குள்ள எடுத்து அதை சரி பண்ணி அதை மற்றவங்களுக்கு கொடுக்கறதோ இல்ல அவங்களுக்குள்ள இருக்கிற ஒரு பிரச்சனைய தன்னுடைய பிரச்சனையா எடுத்து அதை சரியா கையாளுறதோ அப்படின்றதான் ஒரு ஆளுமை தன்மை, தலைமை பண்புன்றது. அதுவும் அவங்களுக்குள்ள இருக்கும். அதையும் தாண்டி இந்த தொழிலுக்குள்ள போறவங்களுக்கு பாத்தீங்கன்னா பொதுவா எதையாவது ஒண்ணு சாதிக்கணும், எதையாவது ஒண்ணு செய்யணும், வெற்றி பெறணும் அப்படின்ற ஒரு தன்மை எப்பயுமே அவங்களுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கும். அது எந்த விஷயம்ன்றது ரெண்டாவது. ஆனா சக்சஸ், வெற்றின்ற ஒரு விஷயம் அவங்கள அறியாமையே உள்ளுக்குள்ள அவங்கள ஒரு தூண்டுதல் தன்மை கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதை தாண்டி பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு சாமானிய தன்மை, பொதுவா ஒரு பொது மக்கள், ஒரு சாமானிய மக்கள் அப்படின்னு இல்லாம அதுல இருந்து நம்மளை வித்தியாசப்படுத்தி பார்க்கணும், அதுல இருந்து தான் ஒரு தனியானவன் அப்படின்ற ஒரு உணர்வு அவங்களுக்குள்ள அவங்கள அறியாம வந்துகிட்டே இருக்கும். இந்த மாதிரி இந்த தொழிலுக்குள்ள போறவங்களும் இந்த பெரும் தொழிலுக்குள்ள பெரிய லெவல்ல செய்யறவங்கள பாத்தீங்கன்னா அந்த சாமானிய தன்மையிலிருந்து தன்னை ஒரு மாற்றி காட்டணும்ன்ற ஒரு உந்துதல் அவங்கள அறியாமையே அவங்களுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அந்த வகையில தான் நம்ம இந்த தொழில் அப்படின்றத பாத்தீங்கன்னா நம்ம பொதுவா இது ஒரு 3 தலைப்புல நம்ம பார்க்கலாம். அதாவது இயல்புத்தன்மை, ஒரு மனிதனின் இயல்புத்தன்மை, அவனுடைய அந்த இயல்புத்தன்மையை தான் இப்படி இப்ப நம்ம சொல்லிட்டு வந்தோம். அந்த உணர்வின் பின்னணியில அவங்களுடைய இயக்கம் இருக்கும், அவங்களுக்கான ஒரு சிறப்பு குணங்கள், அவங்க எப்படி இயல்பிலேயே இயங்குறாங்க, ஒரு நேச்சுரலாவே அவங்களுடைய ஒரு நேச்சுரல் கேரக்டர், ஒரு நேச்சுரல் ஒரு ஆட்டிடியூட், அந்த குணாதிசயங்கள் அப்படின்றத நம்ம முக்கியமா பார்க்கணும். அந்த குணம் தான் அந்த இயல்பிலேயே அந்த தொழில் செய்யறதற்கான ஒரு தனிப்பட்ட குணம் இருக்கிறது தான் அவனை ஒரு தொழிலுக்குள்ள கொண்டு வரும். அதுதான் ஒரு முக்கியமான டூல், அவனுடைய இயல்பு தன்மை. 2வது தன்மை பாத்தீங்கன்னா இயங்கு தன்மைன்னு சொல்லலாம். அதாவது அந்த இயல்பான குணம் தாண்டி ஒரு இயக்கத்துக்குள்ள வரும்போது, ஒரு செயல்பாட்டுக்குள்ள, ஒரு ஆபரேஷனுக்குள்ள வரும்போது அவங்க எப்படி இயங்குறாங்க அப்படின்றதும் ஒரு முக்கியமான விஷயமா பார்க்கலாம். அந்த தொழிலுக்குள்ள வரும்போது இயல்பு தன்மை ஒரு பக்கம் இருந்தாலும் அவங்களுக்குள்ள ஒரு நேச்சுரல் குவாலிட்டின்னு ஒண்ணு இருந்தாலும் இயங்கு தன்மை, அதாவது ஒரு ஆபரேஷனல் குவாலிட்டி, ஒரு ஆக்டிவிட்டி தன்மை, அதுல எப்படி இருக்காங்கன்றதையும் நம்ம இந்த விஷயத்துல கவனிக்கணும். அந்த தொழிலுக்குள்ள போறவங்களுக்கு பொதுவா அந்த தொழிலுக்குள்ள போறது அந்த இயங்கு தன்மைன்னு வரும்போது அவங்களுக்கான ஒரு தனிப்பட்ட ஸ்கில் இருக்கும். அதாவது ஒரு எவ்வளவோ விஷயங்கள் இருந்தாலும் நம்ம எவ்வளவோ ஆபரேஷன் லெவல்ல ஒரு சேல்ஸா இருந்தாலும் சரி, ஒரு சேல்ஸ் ஸ்கில்னு நீங்க எடுத்தீங்கன்னா கூட ஒரு விஷயத்த ஒரு கன்வே பண்ணும் போது அந்த விஷயத்தின் சிறப்பை ஒரு மேன்மைப்படுத்தி சொல்றது, அது ஒரு ஸ்கில், அது ஒரு சேல்ஸ் ஸ்கில். அதே போல ஒரு குழுவா இருக்கிறவங்கள ஒரு உற்சாகமா ஒரு விஷயத்த செய்ய வைக்கிறது, அது ஒரு ஸ்கில். அதை தாண்டி அவங்க என்ன செய்யறாங்களோ, ஒரு தொழிலா, ஒரு மேனுஃபேக்சரிங்கோ இல்ல ஒரு சேவையோ, ஒரு சர்வீஸோ பண்ணும் போது அந்த பர்டிகுலர் அந்த மேனுஃபேக்சரிங், அந்த பர்டிகுலர் சர்வீஸ்ல அவங்க ஒரு அவங்க ஒரு திறமைசாலியா இருப்பாங்க. அதை கையாள்வதிலையோ அது செய்வதிலையோ மற்றவங்களோட அவங்க ஒரு சிறப்பா செய்யறவங்களா இருப்பாங்க. அது ஒரு ஸ்கில் இருக்கணும். அதாவது நம்ம இயங்கு ஒரு ஆபரேஷனல் உள்ள வரும்போது, இந்த இயல்பை தாண்டி ஒரு இயங்கும் தன்மைக்குள்ள வரும்போது அது ஒரு ஸ்கில் இருக்கணும். பிளஸ் எப்பயுமே பாத்தீங்கன்னா அவங்களுக்குள்ள ஒரு செல்ஃப் இன்ட்ரெஸ்ட், ஒரு உந்துதல், ஒரு சுய உந்துதல், ஒரு ஊக்கம், ஒரு ஆர்வம் இயல்பிலேயே இருந்துகிட்டே இருக்கும். எதையுமே ஒரு சாதாரணமா செய்யாம ஒரு வேகமான உந்துதல் தன்மையோட, ஒரு ஆர்வமோட, ஒரு
இன்ட்ரெஸ்டிங், செய்யும் போது ஏதோ ஒண்ணு செய்யறோம் அப்படின்னு மட்டும் இல்லாம அந்த செய்யறதுக்குள்ள ஒரு ஆர்வம் தன்மை, ஒரு இன்வால்மெண்ட், ஒரு இன்ட்ரெஸ்டிங் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அது வந்து நம்ம அவங்க அந்த இயங்கும் தன்மைக்குள்ள நம்ம அதை கொண்டு வரலாம். மற்றபடி தொழிலுக்கு அந்த இயக்கம் ஆபரேஷனுக்குள்ள வரும்போது முக்கியமா பயிற்சி, எக்ஸ்பீரியன்ஸ், அனுபவம், இது ரொம்ப முக்கியம். எந்த தொழிலா இருந்தாலும் நம்ம உள்ளுக்குள்ள அந்த தொழில் செய்வதற்கான உள்தன்மை இருந்தாலும் நம்ம வெளியே ஒரு இயக்கத்துக்குள்ள அதை செயலா மாத்தும் போது எந்த தொழில் செய்தாலும் அந்த தொழில் பின்புலத்துல அவங்களுக்கு ஒரு தீவிர பயிற்சி இருக்கணும். அதுக்குதான் பொதுவா நம்ம அந்த காலத்துலலாம் நம்ம அந்த சமூகம் சார்ந்த அந்த குடும்பம் சார்ந்த அந்த தொழிலை செய்யறது எதுக்குன்னா அவங்க சீக்கிரமாவே ஒரு பயிற்சிக்குள்ள போயிடுறாங்க. ஸோ அது மாதிரி இப்பயும் எல்லாருக்குமே ஒரு ஒரு குறிப்பிட்ட படிப்பு முடிச்சோன்னே எவ்வளவு வேகமா அந்த பயிற்சிக்குள்ள போறாங்களோ அதுதான் அவங்கள வந்து கரெக்டான அந்த தொழிலுக்குள்ள கொண்டு போகும். ஸோ எவ்வளவு சீக்கிரம் ஒரு பயிற்சிக்குள்ள போறாங்களோ அது அவங்களுக்கு அந்த சரியான ஒரு தொழிலுக்குள்ள கொண்டு போகும். அந்த பயிற்சியின் பின்புலத்துல எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு அனுபவம், ஒரு இயக்கமா உள்ளுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும். வெறும் பயிற்சின்னு இல்லாம அந்த பயிற்சி மெல்ல 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 ஒரு அனுபவமா மாறும். அந்த அனுபவம்ன்றது எப்பயுமே நமக்குள்ள நிலைத்து மாறாத ஒரு ஒரு திறமையா அது ஆயிடும். ஸோ அந்த வகையில ஒரு தொழில் ஒரு இயக்கத்துக்குள்ள வரும்போது அந்த பயிற்சி அனுபவம்ன்றது ரொம்ப முக்கியம். அதை தாண்டி ஒரு பிசினஸா ஒரு தொழிலா செய்யும் போது ஒரு தயார்படுத்துதல், அதாவது ப்ரிப்பரேஷன், ஒரு முன்னாடியே அந்த ஒரு தொழில் நம்ம உள்ள போகும்போது அதற்கான பின்புலத்துல நம்ம என்னென்ன முன் தயாரிப்புகளை செஞ்சு வச்சுக்கணும்ன்றது ஒரு முக்கியமான ஒரு தொழிலா இயக்கத்துக்குள்ள வரும்போது அது ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு, ப்ரிப்பரேஷன்ன்றது. அதை தாண்டி ஒரு தொழில் செய்வதற்கான ஒரு ஆழமான விஷயம் என்னன்னா நிலைத்த தன்மை, கன்சிஸ்டன்சி. பொதுவா நிறைய பேர் சில விஷயங்களை நம்ம செய்வோம், அதுல டக்குன்னு வேற விஷயங்களுக்குள்ள மாறுவோம், இல்ல வேற ஒரு விஷயங்கள் அப்படியே மாறி மாறி போயிட்டு இருப்போம். பட் தொழில் நிலையா ஒரு நீண்ட தன்மையில தொழில் செய்யறவங்க பாத்தீங்கன்னா ஒரு தொடர்ந்து நிலைத்த தன்மையில அதை செய்துகிட்டே இருப்பாங்க. அப்படி செய்ய செய்யதான் அது வந்து அந்த அனுபவத்தன்மை அதிகமாயிட்டே போகும். அதுல ஒரு இன்டெலிஜென்ஸ், ஒரு ஒரு அறிவுபூர்வமான தன்மைக்குள்ள வருவாங்க. ஸோ அதை தொடர்ந்து ஒரு நிலைத்த தன்மை, ஒரு கன்சிஸ்டன்சி இருக்கணும். ஏன்னா அப்படி இருக்கதான் அந்த விஷயத்துல அவங்களுக்கான ஒரு ஞானம் அதிகமாயிட்டே போகும். எது அவங்க செய்யறாங்களோ ஒரு தடவையும் புதுசு புதுசா அதை கத்துக்கிட்டே இருப்பாங்க. அப்படி கத்துக்க அவங்க செய்யற செயல் ஒரு உயர்ந்த தன்மையை, ஒரு உன்னதமான தன்மையை நோக்கி போகும். ஸோ அந்த வகையில ஒரு கன்சிஸ்டன்சின்றது ஒரு முக்கியமான விஷயம். பிளஸ் அந்த தொழில் செய்யவங்களுக்குள்ள அந்த போராடும் தன்மை, ஃபைட்டிங் இன்ஸ்டிங்க்ட். அதாவது ஒரு விஷயம் செய்யும் போது கண்டிப்பா தோல்வின்றது தவிர்க்கவே முடியாது. பொதுவா அந்த தோல்வியை பார்த்து ஒதுங்குறவங்களா இருந்தா அவங்க தொடர்ந்து ஒரு பெரிய விஷயத்துக்குள்ள வர முடியாது. அந்த பெரிய தொழில் செய்யறவங்களுக்குள்ள எப்பயுமே ஒரு போராடும் குணம் இருக்கும். தோல்வியை வந்து அவங்க கவனிக்கவே மாட்டாங்க. அப்படி தோல்வி நடக்கிறதே அவங்களுக்கு தெரியாத தன்மையா தொடர்ந்து அந்த செயலுக்குள்ளேயே போவாங்க. அந்த என்ன அவங்க செயல் செஞ்சுக்கிட்டே இருக்காங்களோ அதுக்குள்ள தொடர்ந்து அதை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கு பின்னணியில ஒரு போராடும் குணம் இயங்கிக்கிட்டே இருக்கும். ஸோ அது ஒரு முக்கியமான ஒரு குவாலிட்டியா பார்க்கணும் பிசினஸ் மேனுக்கு. அதே போல ஒரு பேலன்சிங் தன்மை, அதாவது ஒரு போராடும் தன்மை, ஒரு செயல் கன்சிஸ்டன்சி, தொடர்ந்து செயல் இருந்தாலும் அதுக்கு நடுவுல ஒரு பேலன்சிங் இயக்கம் இருக்கணும். பொதுவா நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தொழில்ன்றது ஒரு எமோஷனல் சார்ந்தது. ஒரு எமோஷனலில் ஒரு தீவிரத்தன்மை அடையும் போது அது ஒரு வகையில ஒரு ஆபத்தா கூட மாறணும். எதுவுமே ஒரு தீவிரத்தன்மையா இருக்கும் போது அதை அவங்க பேலன்ஸ் செய்ய தெரியணும். அவங்களுடைய தீவிரத்தன்மைக்குள்ள நம்ம போறோம், அப்படி போகும்போது எதையுமே ஒரு தீவிரமா செய்யும் போது அந்த செயல் ஒரு அழகா இருக்காது, அதுக்குள்ள இருக்கிற ஒரு அழகுத்தன்மை கெட்டு போகும். ஸோ அப்படின்றப்போ அதை எப்படி பேலன்ஸ் பண்றது, அந்த தன்மையை எப்படி அவங்க சமநிலைப்படுத்துறதுன்ற ஒரு தெளிவு இருக்கும். அந்த தெளிவு அந்த தீவிரத்தன்மைக்குள்ள வந்து வெளியே வந்து அந்த சமநிலை தன்மைக்குள்ள அதை செய்யறாங்களா, ஏறக்குறைய அதை நம்ம ஒரு மெடிடேட்டிவ் ஸ்டேட்டுன்ற மாதிரி தான் சொல்லணும். அதாவது நம்ம செயலை செய்யறதுனுடைய தீவிரம் நமக்கு தெரியக்கூடாது. அது தெரியாம செஞ்சாலே அது ஒரு செயலை நம்ம வந்து ஒரு சமநிலை தன்மையில செய்யறோம்ன்றதுதான் அர்த்தம். நம்ம இதை செய்யறோம், இதை நம்ம இந்த விஷயத்துக்குள்ள நம்ம தீவிரமா இருக்கோம் அப்படின்றது இல்லாம
இருக்கிறது ஒரு சமநிலை தன்மை தான். ஸோ அது ஒரு முக்கியமான விஷயமா நம்ம இந்த இயங்குற தன்மைக்குள்ள பார்க்கலாம். அதை தாண்டி பாத்தீங்கன்னா பொதுவா ஒரு ஒரு பிசினஸ் மேனா ஒரு செயலுக்குள்ள பிசினஸா அவன் இயங்கும் போது அவங்களுக்குள்ள ஒரு உயர்ந்த லட்சியம், ஒரு உயர்ந்த கனவு எப்பயுமே இருக்கும். அது இயல்புலயே, அதுவும் ஒரு இயல்பு தன்மைன்னு கூட சொல்லலாம். ஒரு இயங்கத்தன்மை என்றாலும் அவங்களுக்குள்ள எதையோ ஒண்ணு பெருசா செய்யணும், ஏதோ ஒண்ணு பெருசா நம்ம சாதிக்கணும், நம்ம சாதிக்க முடியும், இல்ல சாதிக்கணும் அப்படின்ற ஒரு தன்மை அவங்களுக்குள்ள ஒரு தீவிர ஒரு செயல்பாட்டுக்குள்ளேயே இருக்கும். அது அவங்கள விட்டு விலகாத தன்மையிலே இருக்கும். ஒரு லட்சியத்தன்மையா இருக்கு. இதை நம்ம அடைஞ்சு தீரணும், இந்த இந்த விஷயத்த நம்ம பெருசா செய்யணும் அப்படின்றது அவங்களுக்குள்ள ஒரு ஒரு அது அவங்களை விட்டு விலகாத தன்மையிலே இருக்கும். ஏன்னா அந்த ஒரு ஃபயர், அந்த ஒரு உந்துதல் தான் அவங்கள இயக்கிக்கிட்டே இருக்கும். அந்த இயக்கத்திலே இருக்கிறதுக்கான ஒரு அடிப்படை காரணமே அவங்களுக்கான ஒரு கனவு, லட்சியம் தான். ஸோ அப்படி அந்த தொழில் செய்யறவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். அதை விட முக்கியமா அடிப்படையா பாத்தீங்கன்னா அந்த தொழிலுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு செல்வம் சேர்க்கறதுல ஒரு பெரும் பணம்னு எடுத்தாலும் சரி, இல்ல நம்ம அதை செல்வம்னு சொன்னாலும் சரி, அதுல ஒரு ஆவல் இருந்துகிட்டே இருக்கும் அவங்களை அறியாம. பொதுவா சாமானிய மக்களுக்கு எனக்கு இவ்வளவு போதும், இவ்வளவு கிடைச்சா போதும், அவ்வளவுதான், நான் எதிர்பார்க்கறது இவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி ஒரு சாமானிய தன்மைக்குள்ள இருக்கிறவங்களுக்கான ஒரு மனநிலை இருக்கும். பட் தொழில் செய்யறவங்களுடைய மனநிலை பாத்தீங்கன்னா இன்னும் சேர்த்துக்கிட்டே இருக்கணும். செல்வம் அவங்களுக்கு சேர சேர அவங்களுக்குள்ள ஒரு தனியான ஒரு சுகம் கிடைச்சுக்கிட்டே இருக்கும். அதை மறுபடியும் அந்த செயலை செய்யும் போது அவங்க ஒரு அவங்களுக்குள்ள அவங்கள அறியாம ஒரு சந்தோஷம் இருக்கும். அதன் பின்புலத்துல இன்னும் செல்வம் சேரணும். அது அவங்க தொடர்ந்து தொழிலுக்குள்ள போடுறாங்க, பகிர்ந்து கொடுக்கறாங்க, இல்ல அவங்களும் அந்த செல்வத்தை வச்சு ஒரு உயர்ந்த சிறப்பான வாழ்க்கையை வாழ்றாங்க அப்படின்ற பல விஷயங்கள் அதுக்கு பின்புலத்துல இருந்தாலும், பொதுவா அந்த செல்வம் சேரணும்ன்றதுல ஒரு ஆவல் பேராவா அவங்களுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும். இந்த தொழில் செய்யறவங்களுக்கு அது அது ஒரு விலகாத தன்மையா இருக்கும். இதெல்லாம் இந்த ஒரு பெரும் அவா இல்லைன்னா அவங்களுக்கு ஒரு பெரிய தொழில் அதிபராவோ இல்ல தொழில் செய்யறவங்களாவோ மாற முடியாது. அது ஏன்னா அதுக்கான ஒரு உந்துதல் சக்தியே கிடைக்காது. அந்த வகையில அவங்களுக்கு பெரும் செல்வம் சேர்க்கணும் அப்படின்ற ஒரு அடங்காத ஒரு ஆர்வம் உள்ளுக்குள்ள இருக்கும். அது 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 அதன் பின்புலத்துல நம்ம அது சமநிலைன்றக்குள்ள ஒரு விஷயத்த பேசணும். அதுக்கும் ஒரு சமநிலைன்னு தேவைப்படுது. பட் இருந்தாலும் அவங்களுக்குள்ள அந்த அந்த ஆவல் ஒரு அடங்காத தன்மையிலேயே, தனியாத தன்மையிலே இருந்துகிட்டே இருக்கும். அதுதான் அவங்கள மேலும் மேலும் போய் அந்த செயலை செய்யறது, அந்த தொழிலுக்குள்ள இன்வால்மெண்டா செய்யறது இருந்துகிட்டே இருக்கும். ஸோ இந்த வகையில நம்ம முக்கியமா பார்த்தது நம்மளுடைய இயல்பு தன்மை. ஒரு தொழில் அதிபராவோ ஒரு தொழிலாவோ நம்ம செய்யறத வெறும், அதாவது தொழில்னு எப்படி சொல்றோம்னா நம்ம ஒரு ஒரு வேலையா செய்யறவங்க, ஒரு எம்ப்ளாயா இருக்கிறது, ஒரு எம்ப்ளாயரா இருக்கிறது, ஒரு தொழில் அதிபரா இருக்கிறது, ஒரு தொழிலாளியா இருக்கிறது அப்படின்றதுக்கான வித்தியாசம் இருக்கு. ஸோ அந்த வித்தியாசம்ன்றது, அந்த தொழில் அதிபரா இருக்குன்றது நமக்குள்ள இருக்கிற உளவியல் வித்தியாசம் தான். அந்த தொழில் செய்யறவங்களுக்கும் தொழில் அதிபரா இருக்கிறவங்களுக்குமான வித்தியாசம்ன்றது அடிப்படையில ஒரு உளவியல் தன்மை தான். அந்த உளவியல் தன்மை நமக்குள்ள இருந்தாதான் நமக்குள்ள அந்த தொழில் அதிபரா நம்ம மாற முடியும். பொதுவா யாருமே ஒரு தொழில் செய்யறதுக்குள்ள போகும்போது சில பேர் ஏதோ ஒரு ஆர்வத்துல, ஏதோ ஒரு ஒரு அட்ராக்ஷன்ல டக்குன்னு ஒரு தொழிலுக்குள்ள போவாங்க. பாத்தீங்கன்னா தொடர்ந்து செய்ய முடியாத கஷ்டப்படுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு அடிப்படையில அவங்களுடைய இயல்பு தன்மை உளவியலுக்குள்ள இந்த மாதிரி லேக்கிங்லாம் இருக்கும். அந்த நம்ம சொன்னோம் இல்லையா, ஒரு தொழில் அதிபருக்கான இயல்பு தன்மை, ஒரு கூட்டு மனப்பான்மை, ஒரு ஷேரிங், கிவ் அண்ட் டேக்கிங்ல இருக்கிற ஹாப்பினஸ், இதெல்லாம் அவங்களுடைய இயல்பு தன்மை. அவங்களுக்குள்ள ஒரு ஆழம் இல்லாத தன்மையா இருக்கும். அதனாலதான் தொழிலுக்குள்ள போயிட்டு ஒரு பெரிய வெற்றி அடையாம பின்வாங்கி வரவங்களா இருப்பாங்க. அந்த வகையில அடிப்படையில நம்ம கிட்ட அந்த உளவியல் இருக்கா, அந்த தொழில் அதிபர் ஆகிறதுக்கான, அந்த தொழில் பெரிய லெவல்ல செய்யறதுக்கான இயல்பு தன்மை இருக்கான்றது நம்ம பாத்துக்கணும். அதை தொடர்ந்து அதை தொழிலா செய்யும் போது, அந்த தொழிலா இயங்கும் போது, அந்த இயங்குறதுக்கு தேவையான இந்த விஷயங்கள்ல தான் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு ப்ரிப்பரேஷன், ஒரு கன்சிஸ்டன்சி, ஒரு இன்ட்ரெஸ்டிங், அதை நம்ம செய்யும் போது ஒரு ஆர்வமாகவும் ஒரு என்ஜாய் பண்ணியும் ஒரு செய்யணும்.
அந்த இயங்கு தன்மையும் நம்ம முக்கியமா பார்க்கணும். இதெல்லாம் இருக்கும்போது தான் நம்ம வந்து ஒரு தொழிலுக்குள்ள வந்து அதை ஒரு உயர்ந்த விஷயமா நம்ம செய்ய முடியும். அதை தாண்டி நமக்குள்ள ஒரு இயல்புத்தன்மை, ஒரு இயங்குத்தன்மை, அதை தாண்டி ஒரு சூழ்நிலைன்னு இருக்கு. அதாவது அவுட்டர் சர்க்கம்ஸ்டன்ஸ், அது ஒரு முக்கியமான ரோல் பண்ணுது. இது அடிப்படை தேவை. நம்மளுடைய இயல்புன்றது ஒரு தொழில் அதிபருக்கான இயல்புத்தன்மைன்றது ஒரு அடிப்படை. அதை தொடர்ந்து ஒரு இயங்குத்தன்மை, ஒரு ஆபரேஷனல் தன்மைன்றது அதுக்கு அடுத்த நிலை. அதை தாண்டி நம்ம ஒரு பெரிய தொழில் அதிபராக இருக்கும்போது சூழ்நிலைன்றத, நமக்கு அதற்கான சூழ்நிலை சரியா ஒத்து வருதா அப்படின்றத இன்னொரு ஒரு ஃபேக்டரா இருக்கும். சில பேருக்கு திறமை இருக்கும், எல்லா குவாலிட்டியும் இருக்கும், பட் இருந்தாலும் அவங்களால பெரிய லெவல்ல ஷைன் பண்ண முடியாம இருக்கும். அதுக்கு ஏன்னா அவங்களுடைய சூழ்நிலை ஒரு காரணமா இருக்கும். அதுவும் முக்கியமா ஒரு கவனிக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கும். அதாவது எந்த தொழில் செய்யும் போது பொதுவா நம்ம செய்யற தொழில் சரியான நேரத்துல சரியான தேவை இருந்து அந்த தொழிலை செய்யறோமான்ற அந்த சூழ்நிலை நமக்கு இருக்கணும். பொதுவா அதாவது நம்ம அந்த சூழ்நிலைய கணிக்க தெரியணும். நம்ம ஒரு தொழில் செய்யறோம், அந்த தொழில் இந்த டைம்ல இந்த நேரத்துல அது செய்யலாமா, இல்ல இந்த சூழ்நிலைக்குள்ள இந்த சரௌண்டிங்குள்ள இந்த இடத்துல அதை செய்யலாமா அப்படின்ற ஒரு சூழ்நிலை ஒத்து வர்றத நம்ம கணிச்சுதான் அந்த தொழிலுக்குள்ள போகணும். பிளஸ் அந்த தேவை இருக்கா, அந்த பொருளுக்கான தேவை இருக்கா. பொதுவா நீங்க வந்து நம்ம ஒரு தொழில் செய்யறோம்னா, ஏற்கனவே ரொம்ப காம்படிஷனா இருக்கிற ஒரு தொழிலுக்குள்ள போனீங்கன்னா கண்டிப்பா அது சிக்கலாகும். இல்ல ஒரு நிறைய தேவையற்ற இந்த நம்ம செய்யற பொருள் வந்து நிறைய பேருக்கு தேவைப்படாது, அது இல்லைனாலும் அது மனித வாழ்க்கை இயங்கும் அப்படின்ற பட்சத்துல அந்த தொழில் ஒரு பெருசா ஷைன் ஆக முடியாது. அது எல்லாருக்குமான ஒரு தேவையா இருக்கணும். பொதுவா அதற்கான போட்டிகள் ஒரு நார்மலா இருக்கணும். ஒரு தீவிர போட்டி, ஏற்கனவே மார்க்கெட்ல அதை நிறைய பேர் செய்யறாங்க, அதையும் நம்ம செய்யணுமான்ற அந்த சூழலை நம்ம எப்பயுமே கணிக்க தெரியணும். ஸோ அந்த வகையில ஒரு தொழில் வந்து நமக்கு தொழிலுக்குள்ள போகும்போது நமக்கு போதுமான இருப்பு இருக்கா, ரிசர்வ் இருக்கான்னு பார்த்துக்கணும். ஏன்னா தொழில்ன்றது ஒரு ரிஸ்கான விஷயம் தான், ஒரு சவாலான விஷயம். ஒரு சாமானிய தன்மையிலிருந்து நம்ம விலகி ஒரு புது விஷயத்த செய்யறோம், ஒரு சவாலான விஷயத்த செய்யறோம். அப்படி செய்யும் போது ஏதோ ஒரு பின்வாங்கல், அதுல ஒரு சறுக்கல் இருந்துச்சுன்னா நம்ம இருக்கிற நிலைய கரெக்டா தக்க வச்சுக்கிறதுக்கான ரிசர்வ் இருக்கா அப்படின்றத நம்ம அந்த சூழ்நிலை கருதி அதை நம்ம ஒரு கவனமா நம்ம பார்த்துக்கணும். பொதுவா இன்னைக்கு எந்த விஷயமா இருந்தாலும் ஒரு காப்பீடு, ஒரு இன்சூரன்ஸ்னு இருக்கு, ஒரு செக்யூரிட்டி, ஒரு இன்சூரன்ஸ்னு. ஸோ அதை பேஸ் பண்ணி அதை எப்பயுமே நம்ம ஒரு அடிப்படையா வச்சுதான் ஒரு தொழிலை செய்யணும். ஏன்னா இப்ப எல்லாத்துக்குமே இன்சூரன்ஸ், ஒரு தொழில் செஞ்சா கூட அந்த தொழிலுக்கும் அந்த தொழிலுக்கு பயன்படுத்துற பொருளுக்கும் எல்லாத்துக்குமே ஒரு காப்பீட்டு தன்மை, ஒரு செக்யூரிட்டி இருக்கா அப்படின்றத பார்த்துக்கணும். ஏன்னா தொழில் சூழல் எப்ப வேணா மாறும். நமக்குள்ள ஒரு ஸ்கில் இருந்தாலும், நம்ம ஒரு திறமையா இருந்தாலும், சூழ்நிலை என்ன வேணா நடக்கும். அந்த சூழ்நிலையை சமாளிக்கிறதுக்கான ஒரு அடிப்படை தன்மைய, இந்த பாதுகாப்பு தன்மையை நம்ம தயாரா வச்சிருக்கோமான்ட்டு நம்ம பார்த்துக்கணும். அந்த வகையில நமக்கு இப்போ நம்ம சொல்ல போனா நம்ம இந்திய சூழல் ஒரு பெரிய வளர்ச்சி சூழல்ல தான் இருக்கு. தொழிலை பொறுத்த வரைக்கும் ஒரு 50-100 வருஷத்துக்கு முன்னாடியை விட இப்போ நம்மளுடைய இந்திய சந்தைன்றது ஒரு பெரிய உலக சந்தையில ஒரு பெரிய சந்தையா இருக்கு. ஒரு தொழில் செய்வதற்கான ஒரு உகந்த சந்தை தான். ஸோ அந்த வகையில நம்ம வந்து தாராளமா இது ஒரு நல்ல ஒரு காலம்னே சொல்லலாம். நம்ம தொழில் செய்ய விருப்பம் இருக்கிறவங்க, தொழில நம்மளை உயர்த்திக்கணும்னு சொல்றவங்களுக்கு நம்மளுடைய இந்திய மார்க்கெட்டு ஒரு உயர்ந்த ஒரு உகந்த தன்மையில தான் இயங்குது. அதனால கண்டிப்பா நம்ம சமூகத்துக்கு இது ஒரு நல்ல நேரம் தான். ஒரு தொழில் செஞ்சு முன்னேறதுக்கான ஒரு உகந்த காலம் தான். இதுதான் ஒரு சூழல்னு சொல்றது. அந்த சூழல் கரெக்டா இருக்கா அப்படின்றது, அந்த வகையில நம்ம அந்த சூழல் கரெக்டா கணிச்சு அதுக்குள்ள நம்ம போகணும். ஸோ அப்படி ஒரு விஷயம் நம்ம பார்க்கலாம். அதுக்கு தாண்டி பொதுவா இந்த காலகட்டத்துல எப்பயுமே இருந்தாலும் இப்போ ஒரு தொழிலுக்குள்ள போறவங்க அது சம்பந்தப்பட்ட சட்ட நுணுக்கங்களை ஒரு தெளிவா இருக்கணும். ஏன்னா அதுவும் ஒரு சூழல்ல இயங்குது. நம்ம ஒரு தொழில் செஞ்சு வெளியே செய்யும் போது நம்மளை கட்டுப்படுத்துறதுக்கான ஒரு சட்ட திட்டங்கள்னு இருக்கு. அத வந்து ஒரு தெளிஞ்சு செய்யணும். நம்ம தொழில் ஒன்று செய்ய தெரியும், நமக்கு ஒரு விஷயத்துல எக்ஸ்பர்ட்டா இருக்கோன்னு மட்டும் இல்லாம
சுத்தி இருக்கிற அந்த நமக்கு தொழில் செய்யும் போது அந்த கட்டுப்படுத்துகிற சட்ட திட்டங்கள், லா அண்ட் ரூல்ஸ் ரெகுலேஷன் எப்படி இருக்குன்னு ஒரு தெளிவு இருக்கணும். அப்படி தெளிவு இல்லாம நம்ம தொழில் செஞ்சா ஒரு பெரிய ஆபத்தா போய் முடியும். இன்கம் டேக்ஸா இருந்தாலும் சரி, இல்ல ஜிஎஸ்டி, இல்ல அதை சார்ந்து ஒரு ஒரு தொழிலுக்குமான தனித்தனி சட்ட திட்டங்கள் இருக்கு. எல்லா தொழிலுக்குமே தனித்தனி அமைப்புகள் இருக்கு. அந்த அமைப்புக்குள்ள சட்ட திட்டங்கள் இருக்கு. அதை பற்றியான ஒரு தெளிவோட தான் நம்ம ஒரு தொழிலுக்குள்ள போகணும். ஸ்கில்ல தாண்டி இந்த அறிவை நம்ம வளர்த்துக்கணும். இந்த சட்ட அறிவை நம்ம தெரிஞ்சுக்கணும், வளர்த்துக்கணும். ஸோ அது வகையில அது ஒரு முக்கியமான ஒரு விஷயமா நம்ம பார்க்கலாம். அதை தாண்டி பொதுவா தொழிலுக்குள்ள இயங்குறதுன்னு பாத்தீங்கன்னா ஷேரிங். நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு தொழில்ன்றது ஒரு தனி மனிதன் சார்ந்து கிடையாது. அவன் தொழில் அதிபரா ஒரு பெரிய முதலாளியா இருந்தாலும் முக்கியமா அதனுக்குள்ள நம்ம இயங்குறது பாத்தீங்கன்னா ஒரு 10 குடும்பமா இருந்தாலும் சரி, 50 ஒரு 1000 பேரு இல்ல 10,000 பேரா இருந்தாலும் சரி, இவங்களுக்குள்ள ஒரு பகிர்தல் நடந்துகிட்டே இருக்கும். சார் கேக்குதா? பிருந்தாசி சார் கேக்குதா? சார் அன்மியூட் பண்ணி கேமரா ஆன் பண்ணுங்க சார். போன் கட் ஆயிடுச்சு. கேமரா ஆன் பண்ணி ஷார்ட் வீடியோ. ஓகேவா? கேமரா ஆன்ல தான் இருக்கு. ஷார்ட் வீடியோ. ஓகே ஓகே ஓகே. அதுதான் நம்ம அந்த சட்ட நுணுக்கங்களை பத்தி பேசிட்டு இருந்தோம். தொழில் சம்பந்தமா அது சார்ந்த சட்டங்கள் எப்படி இருக்குன்றத பத்தி நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம். ஷார்ட் வீடியோ கொடுங்க. என்ன ஷேர் வீடியோ கொடுங்க. ஷேர். ஓகே, ஷேர் லிங்க். ஷேர் வீடியோ. கேமரா ஆன் பண்ணி ஷேர் வீடியோ. ஓகேவா? சூப்பர் சார், கண்டினியூ பண்ணுங்க. ஓகேவா சார்? கண்டினியூ பண்ணிக்கோங்க. ஓகே ஓகே. அதான் நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம அந்த சட்ட நுணுக்கங்களை தெரிஞ்சுக்கணுன்றத பத்தி பேசிக்கிட்டு இருந்தோம். ஒரு தொழில்ன்றது சட்ட திட்டங்களுக்குள்ள உட்பட்டு தான் நடக்குது. நம்ம அதை கரெக்டா செஞ்சாதான் அது எந்த பிரச்சனையும் இல்லாம அடுத்தடுத்த லெவலை நோக்கி நம்ம போக முடியும். நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி இன்கம் டேக்ஸ், ஜிஎஸ்டி, இந்த மாதிரி ஒரு ஒரு தொழிலுக்கும் தனிப்பட்ட அமைப்பு, அந்த தலைமை, அந்த இதெல்லாம் இருக்கு. ஸோ அந்த வகையில நம்ம சட்டத்திட்ட விஷயங்களையும் ஒரு தெளிவு இருக்கணும். அதே போல நம்ம பகிர்ந்தளித்தல் பத்தி சொன்னோம். நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த, ஏன்னா ஒரு தொழில்ன்றது ஒரு தனி மனிதன் கிடையாது. ஒரு 5 பேரோ 50 பேரோ ஒரு 1000 பேரோ ஒரு கூட்டு தன்மையில தான் இயங்குது. அதனால அந்த அதனுடைய பயன் சரியா பகிர்ந்தளிக்கும் ஒரு தன்மை நமக்கு, அதுல ஒரு சரித்தன்மை இருந்தாதான் நமக்கு என்ன சேருமோ அது கரெக்டா சேரும். அதனால அந்த பகிர்ந்தளித்தலுக்குள்ள ஒரு தெளிவு இருக்கணும் அந்த தொழில் சூழல்ல. சோ இந்த வகையில அதுக்கப்புறம் நம்ம அந்த குவிட்டிங் பத்தியும் பேசணும். அதாவது தொழில இருந்து எப்போ வெளியேறணும். ஒரு தொழில் நமக்கு செஞ்சுட்டோம், நம்ம ஒரு நல்ல வகையில ஒரு உயர்ந்த தன்மையில செஞ்சிருக்கோம். நம்ம இது நம்ம தொழில இருந்து நம்ம வெளியேறும் தன்மை எப்போ, அதை வேற ஒருத்தருக்கு கையளிக்கிறதோ, இல்ல அந்த தொழில நம்ம அந்த தொழில இருந்து வெளியேறுதலோ அப்படின்ற, ஏன்னா சில பேர் அந்த தொழிலே ஒரு அடிக்ஷன் ஆகி வெளியேற முடியாம தவிக்கிறவங்களா இருப்பாங்க, அந்த தொழில இருந்து வெளியே வர முடியாம. ஸோ அந்த ப்ராசஸையும் ஒரு தெளிந்த தன்மை இருக்கும். ஏன்னா நம்ம தொழில் செய்யறது வெறுமனே செல்வம் சேர்க்கறதுக்கு மட்டும் ஒரு முக்கியமான விஷயம் இல்லை. அதற்கு பின்புறத்தில் நம்மளுடைய வாழ்வியல் தேவைகள், வாழ்வியல் இப்படி எல்லாம் இருக்கு. நம்ம அதை மிஸ் பண்ணக்கூடாது. ஸோ அதனால சரியான நேரத்துல நம்ம தொழில இருந்து அதை தொழிலை குறைக்கிறதோ இல்ல தொழில வெளியேறுதலோ ஒரு சரியான ஒரு பார்வை இருக்கணும். ஸோ இதுதான் நம்ம இந்த தொழிலும் பணமும் அப்படின்ற விஷயத்துல நம்ம சொல்ல வரோம். அதாவது நம்ம பணம்ன்றது தொழிலும் பணமும் பிரிக்க முடியாத ஒண்ணு. தொழில் செய்யறவங்க மட்டும்தான் ஒரு பெரும் செல்வம் சேர்க்கிறவங்களா இருக்க முடியும். அவங்களுக்குன்ற ஒரு தனி உளவியல் இருக்கு. அப்படி அந்த உளவியல் இல்லாதவங்க தொழிலுக்குள்ள எவ்வளவு பேர் தொழில் ஃபெயிலியர் ஆகிறவங்கள நம்ம பல பேரை பார்க்கணும். தொழிலுக்குள்ள அவங்க தன்னுடைய லைஃபையே, வாழ்க்கையவே, உயிரையே இருந்தவங்க எல்லாம் பாக்குறோம். ஏன்னா அதன் பின்புலத்துல இயங்குறது பாத்தீங்கன்னா அந்த தொழில் செய்வதற்கான இல்ல தொழில் அதிபரோ இல்ல பெரிய தொழில்
உயர்ந்த தன்மைக்குள்ள போறவங்களுக்கான உளவியல் தன்மைக்குள்ள அவங்களுக்கு இருக்கிற ஒரு லேக்கிங் தான். ஒரு தப்பான ஒரு செலக்டிவா இருக்கும். அவங்க தொழில் செய்யறவங்களா, இல்ல வெறும் வேலையாட்களா இருக்கிறவங்களா, இல்ல வேறு வகையான விஷயங்களை செய்யறவங்களா, தொழில் சார்ந்து எவ்வளவோ இருக்கு. எவ்வளவோ விஷயங்கள் இருக்கு. ஒரு அரசாங்க வேலையா இருந்தாலும் சரி, இல்ல வேறு வேறு தொழில வேலையா இருந்தாலும் சரி, அது அது விட்டுட்டு சில பேர் தொழில் அவசரத்துல ஏதோ ஒரு பிரஷர்ல, ஏதோ ஒரு கோவத்துல, ஏதோ ஒரு ஆசையில தொழிலுக்குள்ள வந்து அந்த தொழிலை அவங்க சரியா செய்யறதுக்கான அவங்களுக்கான இயல்பு தன்மை, இயற்கை தன்மை அவங்களுக்குள்ள இல்லாம ரொம்ப கஷ்டப்படுறவங்களும் சில பேர் காலம் ஃபுல்லா கஷ்டப்பட்டே தொழில் செய்யறவங்களும் எவ்வளவு பேர் இருக்காங்க. 10 வருஷம் 20 வருஷம் தொழில் செஞ்சும் எந்த மாற்றமுமே இல்லாம இருக்காங்க. அவங்க அட்லீஸ்ட் அந்த தொழிலுக்கு பின்னாடி பின்புலத்துல அந்த உளவியல் எப்படி இயங்குதுன்னு தெரிஞ்சு அதை அவங்க மாற்ற முயற்சிக்கலாம். இல்லைன்னா தொழில இருந்து நம்ம வெளியே வரலாம். ஒண்ணு அந்த தொழிலுக்கேற்ற உளவியல் நமக்குள்ள இருக்கான்னு உள்ள போய் பார்த்து அந்த உளவியல் தன்மை நமக்கு இருக்கா, அந்த தன்மை நமக்கு வருமா அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அந்த தொழில அந்த தன்மையை மாத்திக்கலாம். இல்லைன்னா தொழில இருந்து நம்ம வெளியே வரலாம். ஸோ அது எல்லாராலையும் அந்த தொழில்ன்றது எல்லாருக்குமான ஒரு விஷயம் இல்லை. இந்த தன்மை இருக்கிறவங்களுக்கும் பிளஸ் அந்த தொழிலை அவங்க செய்யும் போது அதற்கான ஒரு குவாலிட்டி, அந்த குவாலிட்டி நம்ம கிட்ட இருக்கா அப்படின்றதையும் கவனிக்கணும். அப்படி இல்லைன்னா நம்ம அந்த குவாலிட்டியை நம்ம வர வச்சுக்க முடியுமா, வளர்த்துக்க முடியுமா, இல்லைன்னா நம்ம அதை வெளியே வர முடியுமா அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கணும். அதை தாண்டி சூழல்னு சொன்னோம். ஒரு தொழில் எந்த நேரத்திலையும் அது திறமையும் அந்த குவாலிட்டி இருந்தாலும் எல்லாராலையும் அந்த தொழில் செஞ்சிட முடியாது. அப்படி இருக்கிறவங்க எவ்வளவு பேரும் தொழிலுக்குள்ள வந்து கஷ்டப்பட்டு பெரிய நஷ்டமோ இல்ல பெரிய விபரீதத்துக்குள்ள போனவங்க இருக்காங்க. அது ஏன்னா சூழல் கரெக்டா இருக்காது. எல்லாம் இருந்தும் சூழல் சரியில்லைன்னா அவங்களால பெரிய வெற்றியை அடைய முடியாது. ஸோ அந்த சூழல் கணிப்பிலையும் ஒரு தெளிவு இருக்கணும். நம்ம தொழில் செய்யறதுக்கான ஒரு பெரிய தொழிலை பெரிய லெவல்ல கொண்டு போறதுக்கான சூழல் இருக்கா அப்படின்றதையும் பார்க்கணும். ஸோ அததான் நம்ம இந்த தொழிலும் பணமும் அது சார்ந்த உளவியலும் அப்படின்ற விஷயத்துக்குள்ள நம்ம சொல்ல வர்றது. அந்த சந்தர்ப்பம் பார்த்து நம்மளுடைய தன்மை, இயல்பு தன்மை பார்த்து, இல்ல நம்ம இயங்குற தன்மைக்குள்ள எப்படி இருப்போம்னு பார்த்து, சூழல் பார்த்து ஒரு செயல் போதுதான் நம்ம ஒரு பெரிய தொழில் செஞ்சு அது பெரிய பெரிய உயரங்களுக்குள்ள போக முடியும் அப்படின்றதுதான் நம்ம இந்த தலைப்புல நம்ம இன்னைக்கு சொல்றோம். இது சம்பந்தமா யாராவது ஒரு கருத்து சொல்றதா இருந்தாவோ இல்ல கேள்விகளோ இருந்தா நம்ம பேசலாம். பாலா. சார் கேக்குதுங்களா? கேக்குது சொல்லுங்க. முடிஞ்சாச்சு. தேங்க்யூ சோ மச். நன்றி. ஒரே நிமிஷம். தேங்க்யூ சோ மச் சார். ரொம்ப நல்லா இருந்தது. விஷயத்தை வந்து பேசியிருக்கேன். தேங்க்யூ. ரொம்ப ரொம்ப நன்றி. மாசிலாமணி சார் நிறைய விஷயத்த வந்து மாசிலாமணி சார் சொல்லுங்க சார். வேற எதுவும் நோ டவுட் இல்லைங்க சார். தேங்க்யூ சார். முடிச்சுக்கலாம் சார். தேங்க்யூ ஸோ மச். ஓகே, தேங்க்யூ.